கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் தேதியிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாம் இன்றைக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தமானது ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். நாம் அதை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. போன ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் ஒருவேளை எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் என்றால் அதில் சொல்லியிருப்பேன், தடைக்கற்களை எல்லாம் நீக்கி போடணும்னு சொல்லியிருப்பேன். என்னென்ன தடைக்கற்கள் அப்படிலாம் நான் வந்து சொல்லியிருந்திருக்கிறேன். அந்த போன ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த மாதத்தில் ஏனென்றால் வருகிற அந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதங்களில் உயிர்த்தெழுதலின் மாதங்களாக இருக்கிறது. அப்போது அந்த ஜூலை மாதத்திலே தடைக்கற்களை நீக்கி நாம் போட்டிருக்கணும். போடலைன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலையும் போட்டுருங்க. எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் உடனடியாக நீங்கள் செய்துவிடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பணம் இருந்தால் கட்ட வேண்டிய கடனை உடனடியாக கட்டி முடிச்சிடுங்க. இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுதுமே கட்ட முடியாது. அப்படி அந்த கடன் தான் உங்களுக்கு வருகிற பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லது ஒருவேளை உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ பெண் பார்க்க வேண்டும் என்றால், மாப்பிள்ளை பார்க்கணும்னா அவங்களுடைய சம்பவத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுங்கள். இதெல்லாம் தள்ளி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நான் திருமணத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அதை முடித்து விடுங்கள். எல்லா தடக்கற்களெல்லாம் நீக்கி போடுங்க. அல்லேலூயா. தள்ளி போடாதீங்க, எந்த காரியத்தையும் தள்ளி போடாதீங்க. அல்லது ஆண்டவருக்கு நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், அதை நான் செலுத்த வேண்டும் என்றால் அதை நீங்கள் செலுத்தி விடுங்கள். இதெல்லாம் போன மாதத்தில் வந்து பேசிய காரியங்கள். இதை ஒருவேளை இதை பேசாவிட்டனாலும் வேறு இதில் பேசியிருப்பேன். பொய், அவிசுவாசம் ஆகிய தடைகளை நீக்கி போடுங்கள். அப்போ தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். எதை நான் அடிப்படையாக வைத்து பேசினேன் என்றால், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவின் உயிர்த்தெழுதலை வைத்து நான் பேசியிருந்தேன். ஆண்டவர் லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அப்பொழுது கற்களை அகற்றி போடுங்கள்னு சொன்னார். அவிசுவாசங்கிற ஒரு கல், பொய்ங்கிறது ஒரு கல், சந்தேகங்கிற ஒரு கல், இதெல்லாம் அகற்றி போடுங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் தள்ளி போட்டிருக்கிறீங்களோ அந்த கல்லை அடித்து இது பண்ணுங்க. இதெல்லாம் அப்புறம் செய்யலாம்னு போட்டிருக்கீங்களா, அதுவும் ஒரு தடைக்கல், அதெல்லாம் தள்ளி போடுங்க. அதெல்லாம் தள்ளி போட்ட பின்பு ஒரு சத்தம் கேட்கிறது. அது தேவகுமாரனுடைய சத்தம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இந்த கல்லெல்லாம் தள்ளி போட்ட பின்பு ஒரு புதிய காரியம் ஒன்று நடக்கிறது. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. அப்போ மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இப்போ அது வந்துருச்சு. அப்போ மரித்தோர் யாரு? லாசர் தான் கல்லறைக்குள்ளே இருக்கிறாரு. அந்த மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுது. இப்படி இந்த தடைக்கற்களெல்லாம் தள்ளி போட்ட பின்பு ஒரு புதிய காரியம் நடக்கும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்னன்னா தேவகுமாரனுடைய சத்தம். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்ற தேவகுமாரனுடைய சத்தம். இந்த மாதத்திலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் துணிப்பதை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் கற்களை எல்லாம் தள்ளி போட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவங்கிறது ஒரு கல், அதை தள்ளி போட்டுருங்க. அல்லேலூயா. அடிக்கடி செய்கிற பாவங்கிற ஒரு கல், அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க. பொய்ங்கிறது ஒரு கல், தள்ளி போடுங்க. பிசாசின் போராட்டம், அதெல்லாம் ஒரு கல், அதெல்லாம் தள்ளி போடுங்க. அவையெல்லாம் மிதித்து நீங்கள் வெற்றி எடுங்கள். அல்லேலூயா. இவங்களெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசியாக நீங்கள், ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் செய்யணும். அல்லதுன்னா யாராவது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரியான காரியங்களை சொல்லி இந்த மாதிரி பிசாசின் போராட்டத்தெல்லாம் முடிச்சிங்க. எனக்கே பிசாசின் போராட்டம் இருக்குது, நான் என்ன போய் ஜெபம் பண்ணுறது? நான் யாராவது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரரை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இவைகளெல்லாம் தடைக்கற்கள், இவைகளெல்லாம் அகற்றிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. போன மாதம் வாக்குத்தத்த செய்தி அவசியம் கேளுங்கள், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. வாசிங்க மீகா 2:13 நம்ம வாசிக்க கேட்கலாம். அதை ஒரு முறை. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார்.
நல்லா கவனிங்க. அவர்கள் தடைகளை நீக்கி, அவர் போறாரு, கொஞ்சம் இருங்க, அவர் போறாரு. ஆனா அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்களும் தங்க தடைகளை நீக்கணும். முக்கியமான தடையை ஆண்டவர் நீக்கிடுவாரு. ஆனா நீங்க மீதி தடையெல்லாம் நீக்கணும். வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க தடைகளை நீக்கணும். என்னென்ன தடை இருக்குது? மன்னிக்கலையா? யாரையாவது ஒரு மன்னிக்காம அப்படியே வச்சிருக்கிறீங்களா மனசுக்குள்ள? தயவுசெய்து மன்னிச்சு அந்த கல்லை அப்படி எடுத்து போட்டுருங்க. மன்னியாமை என்பது ஒரு கல், எல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்ட பின்பு சரியா, தள்ளி போடுற காரியங்களை யாருக்காவது ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுவீங்களா, அதை நிறைவேற்றிடுங்க. ஏதாவது கடனை கட்டுறமா கட்டி முடிச்சிருங்க. யாரையாவது மன்னிச்சு பேசணுமா பேசிடுங்க. அல்லேலூயா. சீக்கிரமா அதை செஞ்சு முடிங்க. உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. யாராவது சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறீங்களா, பேசிடுங்க. அக்காட்டையோ அவங்கள்ட்டையோ இவங்கள்ட்டையோ. ஸோ கௌரவம் பார்க்காதீங்க. உங்களுடைய அற்புதத்திற்கு உங்களுடைய கௌரவம் வந்து பாதிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கௌரவம் பார்க்காதீங்க. நம்ம யாரு? இன்னைக்கு இருந்து நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். கொரோனாவின் போது கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். மண்ணென்று நினைவு கூறுகிறார் ஆண்டவர். சங்கீதத்தில் சொல்லுகிறது, மனுஷனை மண்ணென்று நினைவு கூறுகிறார். எனவே அந்த தடைக்கற்கள்லாம் அகற்றி போடுங்க. லாசரு கல்லறையில் கல்லை அகற்றி போடுன்னு சொன்னார். கல்லை அகற்றி போடாமல் தேவகுமாரோடைய சத்தத்தை கேட்க முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் வாசிச்சாங்கல்ல, இன்றைய மாதத்தின் வாக்குத்தத்தம் 43:19, ஏசாயா 43:19, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும். இப்போ யோவான் 11 ஆண்டவர் வந்து உன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று மாத்தாள்கிட்ட சொன்னபோது, ஆமாண்டவரே கடைசி நாளில் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு கடைசி நாளை கூட சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். நான் இப்போ நடக்கிற உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும். வாசிச்சோம்ல, இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு இல்லை, அடுத்த நாள்ல. அல்லேலூயா. மார்த்தாள்கிட்ட தான் சொன்னார், இப்பொழுதே நான் உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ அதை விசுவாசிக்கிறாய், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அப்புறம் நடக்கும் அப்படின்லாம் நினைச்சு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் உயிர்த்தெழுறப்ப அப்புறம் உயிர்த்தெழுவாங்க, கடைசி நாள் உயிரோடு என் சகோதரன் எழுந்திருப்பான் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, நான் அதை பற்றி பேசலை, இப்பொழுது அது தோன்றும், நீ கல்லை எடுத்து போடு. அல்லேலூயா. அப்போ என்னென்ன கல் இருக்குது? உங்கள் ஜெபத்துக்கு என்ன தடை கற்களாக இருக்கிறது? உங்கள் மனைவியோட சண்டையா? எப்போவும் மனைவியோட சண்டை போட்டு ஒரு சரியாக நடத்தாமல் இருக்கிறீங்களா? கணவனோட சண்டை போட்டு சரியாக அவங்களோட நடத்தாமல் இருக்கிறீங்களா? மரியாதை கொடுக்காமல் இருக்கிறீங்களா? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு மனைவியோடு நீங்கள் விவேகமாய் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு மனைவியோடு விவேகமாய் வாழுங்க. சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க, சமாதானமாகுங்க. ஒருவேளை சண்டை போட்டாலும் அன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புரவாகி விடுங்க. கணவனோடு சண்டை போட நீங்கள் சாயங்காலத்துக்குள்ள ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும். எல்லாம் தடக்கல், இதெல்லாம் தள்ளி போடுங்க. ஆண்டவர் என்னென்ன சொல்ல, உபவாசிங்க. முதல்ல சும்மா சாப்பிட்டு தூங்குகிற வேலையை விட்டு விடுங்கள், உபவாசிங்க. அல்லேலூயா. உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன தடக்கல்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது மூலம் செய்யுங்க. பொறாமை யார் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? பொறாமையை மூலம் தூக்கி போடுங்க. யார்கிட்ட பொறாமப்பட்டு என்ன செய்ய போறீங்க? பொறாமை மூலம் உருட்டி தள்ளுங்க. எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கலைங்கிற ஏக்கம் தான் பொறாமை. பொறாமை என்பது வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனேங்கிற ஏக்கம். அந்த ஏக்கத்தை மூலம் தள்ளி போடுங்க. இந்த ஏங்க வச்சே கொன்றுவான் பிசாசு. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வாழ வைக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. 10 கற்பனைகளில் பார்த்தீங்கன்னா, அவரவர் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும். கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அவரவர் தனக்குள்ளதோட திருப்தியோட வாழ்ந்துடணும், அவ்வளோதான் 10 கற்பனைகள். அல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல் அது 10 கற்பனை 2 கற்பனை தொகையாய் அடங்கி இருக்கிறது. நீ உன் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தரை நேசிக்க வேண்டும். 2வது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிச்சிரு. அல்லேலூயா. இந்த 2 கற்பனைகள் அதெல்லாம் தொகையாய் அடங்கி இருக்கிறது. இவைகளெல்லாம் செய்து முடியுங்கள். ஆமென். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் தேவகுமாரனுடைய சத்தம். தேவகுமாரனுடைய சத்தம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அல்லேலூயா. லாசருவின் கல்லறையிலே தேவகுமாரனுடைய சத்தம் ஒலித்தது. யவீருவின் மகள் மரித்தாள், தரித்தாகுமே என்று சொன்னார். அல்லேலூயா. சிறுபின்னை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் சொன்ன போது அவள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுவா இருக்குது? வீட்டில் யவீருவின் மகளை வச்சிருந்தாங்க. அப்ப அங்க ஆண்டவர் போய் தலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொன்னார். அல்லேலூயா. நாயின் ஒரு விதவை மகனை வீதியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சவ ஊர்வலம். அல்லேலூயா. என்ன ஊர்வலம்? சவ ஊர்வலம். அந்த சவ ஊர்வலத்தை பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் போது அவன் எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா.
மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டார்கள். லாசரு கொண்டு போய் கல்லறையிலே வச்சு 4 நாளாக ஆயிடுச்சு, அவனும் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. இப்போ நாங்கள் ஒன்றும் சாகலையே அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் மரித்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. அது என்னென்ன நிலைமை? நீங்கள் அந்த தடற்கற்கள் எல்லாம் அகற்றி போட்ட பிறகு என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். முதலாவது தேவகுமாரனுடைய சத்தம், இறையாதே அமைதலாயிரு. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை அவர்கள் மிகப்பெரிய சீஷர்கள் ஒரு கடலில் போயிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. ஜனங்களை அனுப்பிவிட்டு கொண்டு போனார்கள். இருந்தது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு மோதிற்று. இயேசு தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா. நாங்கள் என்ன ஆகிறோம்? மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப இப்படி உங்களுடைய சூழ்நிலை இருக்குதா? உங்க குடும்பத்தில் அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறதா? நான் என்ன செய்வேன்னு அப்படியே அலைகள் கொந்தளி, ஒரு மேல ஒரு பிரச்சனை, ஒன்று மேல ஒரு பிரச்சனை. ஆண்டவரே நான் சாக போறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு என்று உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. நான் அதற்கு முன்பதாக நான் முதல்ல சொன்னபடி நீங்கள் தடை கற்களை எல்லாம் நீக்கி போட்டிருக்கணும். என்னென்ன தடை கற்கள் இருக்கிறது உங்க வாழ்க்கையில்? என்னென்ன தடைக்கல் இருக்குது? தடையா என்னென்ன கல் நின்றுகிட்டு இருக்குது? தடைக்கற்களை நீங்க அகற்ற வேண்டிய நீங்க அகற்றி போடுங்க. அல்லேலூயா. பொய்ங்கிற கல்லை அகற்றி போடுங்க. பொய் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அதை அகற்றி போடுங்க. அவிசுவாசத்தை அகற்றி போடுங்க. அல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்கள் அகற்றி போட்ட பின்பு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த நன்மைதான் தேவகுமாரனுடைய சத்தம். அல்லேலூயா. அந்த நன்மைதான் தேவகுமாரனுடைய சத்தம். அல்லேலூயா. அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்க தடையா இருக்கிறதா அவிசுவாசங்கிற கல் இருக்குது, சந்தேகங்கிற கல் இருக்குது, பயங்கிற கல் இருக்குது, பொய்ங்கிற கல் இருக்குது. அல்லேலூயா. சர்ப்பங்கிற கல் இருக்குது. சர்ப்பத்தின் ஆவி போராடிக்கிட்டு இருக்குதா உங்களோட? அல்லேலூயா. ஏமாத்திக்கிட்டே இருக்குதா? யார்ட்டையாவது ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? எல்லாம் தடைக்கல். தடைக்கற்களெல்லாம் அகற்றி போடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தடைக்கற்கெல்லாம் அகற்றி போடுங்க. இவைகளெல்லாம் நான் போன மாத செய்தியிலே நான் பேசியிருக்கிறேன். அப்போ இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் படகுல தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்க படகுல இருக்கிறாரா? முதல்ல அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் படகுல இயேசு இருக்கிறாரா? என் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரா? என் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் படகுல இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். அங்க பாருங்க, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதா இருந்தது. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு அப்புறம் கடைசியில இயேசு எழுப்புறாங்க. அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, தண்ணி எடுத்து வீசி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஒருவேளை பாவம் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நினைச்சாங்களா என்னமோ தெரியல. தலையணை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அது பைபிள் தெளிவா சொல்லுது. அவ்வளோ டயர்டு அவருக்கு. தண்ணி விழுவுறது கூட தெரியல அவருக்கு. அல்லேலூயா. நடந்து 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 ஊழியம் செஞ்சதில் தலையணை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் உண்மையாவே தூங்கிட்டு இருந்தார். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு தூங்கல, உண்மையாவே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை எழுப்பினார்கள். ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அப்பொழுது எழுந்து காற்றை அதட்டினார், கடலை அமர்த்தினார். அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ இது ஆரம்ப நாட்களிலே உங்களுடைய அனுபவமா இருக்கும். நீங்க ஆரம்ப விசுவாசியா இருக்கலாம். குடும்பத்தில் அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நோக்கி அபயம் விடும் பொழுது ஆண்டவர் அதை அதட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவார். அந்த மரித்த நிலைமையை மாற்றி போடுவார். குடும்பத்தில் பிரச்சனை, பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, சொந்தக்காரங்களால பிரச்சனை, என்ன செய்வேன்னு தெரியல, கடன்காரர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஞானமாக நடந்துங்க.
சில காரியங்களை தள்ளி போடாதீங்க. ஒருவேளை பண வரவு இருந்ததுன்னா முதல்ல கடனை கட்டி முடிங்க. அல்லேலூயா. மற்றதை யாராக்காவது அனுப்பி வைக்கிறது, வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறது, ஃபாரினுக்கு அனுப்புறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். என்ன கடன் இருக்கோ அதெல்லாம் முடிங்க. இல்லை என்றால் எந்த காலத்திலும் கடனை கட்டி முடிக்க முடியாது. அப்புறம் கடனை கட்டி முடிக்க மறுபடியும் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுவணும். ஒரு நேரத்தை ஆண்டவருடைய வேலை வந்து விட்டது என்றால் அது அற்புதம் செஞ்சிருவார். அந்த வேலையை விட்டுறாதீங்க, அந்த டைமை விட்டுறக்கூடாது. நீங்கள் அல்லேலூயா, நல்ல கவனமாக இருங்க. இரண்டாவதாக, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷமாக படுத்திருந்தான். ஏறக்குறைய அவன் செத்த நிலைமை தான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 56 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9. யோவான் சுவிசேஷம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது ஒருவரும் இல்லை, எழுந்திரு, சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆண்டவருக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை, லெஃப்ட் ரைட் போட்டு போயிட்டாரு ஒரு பாட்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படி கூட சொல்லலை, நன்றி சொல்லலை. படுக்கை எடுத்து சுருட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு லெஃப்ட் ரைட் போட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. முதல்ல இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம். முதல்ல ஆண்டவர் உங்கள் படகுல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க. சிலருடைய படகுல ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை படகுல ஆண்டவர் கிடையாது. சில வாழ்க்கையெல்லாம் அவங்களே தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை. அதனால அவங்க படகுல ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் முதல்ல கூப்பிடுங்க, இல்லைன்னா படகு கவுந்துரும். அல்லேலூயா. உங்கள் படகுல ஆண்டவர் இருக்கிறாரான்னு பாருங்க. அப்போது நீங்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். இரண்டாவதாக 38 வருஷமாய், அப்போதான் நான் ஆண்டவரே, நான் குடும்பத்தில் மடிஞ்சு போகிறோமே, செத்த நிலைமையில் இருக்கிறேனே அப்படிங்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. முதலாவது பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரா அது செக் பண்ணிங்க. இரண்டாவதாக, 38 வருஷமாக வியாதியை படுத்திருந்தான், வெகு காலமாக வியாதியை படுத்திருந்தான். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிகாரத்திலே தேவாலயத்தில் இயேசு அவனை கண்டு வந்து, நீ அதிக கேடானது ஒன்றும் செய்யாதபடிக்கு பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அல்லேலூயா. அப்போ நான் தன்னை சுகமாக்கிறது இயேசு அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆமாம். பாவங்கிற ஒரு தடக்கல். அல்லேலூயா. பாவத்துக்கு நல்லா அனுபவிச்சிருக்கிறான். 38 வருஷமா அனுபவிச்சிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு ஒரு வருஷத்தில் ஆரம்பிச்சு 38 வருஷமா அவன் அப்படியே பாவத்தினால அப்படியே போயிட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. நடைப்பிணமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நடந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் பிணமாகவே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். பாவம் இருக்கிறதா? அதெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் தேவகுமாரனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிற அந்த புதிய காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்க இருக்கிறது. அப்போ என்ன நடக்குமா? வாக்குத்தத்தத்துக்கு வருவோம். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கும். அதை கவனிங்க. வனாந்தரத்தில் வழி, சரியா? அவாந்தர வெளினா அதுவும் வனாந்தரம் தான், சரியா? வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார். அப்படி ஆகாருக்கு உண்டாக்குனார். அல்லேலூயா. ஆகாருக்கு வழியை உண்டாக்கிட்டு அங்கே ஒரு ஊற்றை சுரக்க பண்ணினார். அல்லேலூயா. வனாந்தர வழி, தண்ணீர் குடிக்க, தாகம் தீர்க்க ஒரு இது ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நீரூற்றை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்கணும்னா அந்த வனாந்தரத்தை, உங்கள் வனாந்தரத்தில் தேவகுமாரனுடைய சத்தம் துணிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அல்லேலூயா. அப்படி வசனம் இருக்குது பாருங்க, என்ன ஆச்சரியமான. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அதிர பண்ணி அதுலேருந்து யாரும் நீரூற்ற புறப்பட பண்ணிடுவார். அல்லேலூயா. என்னது? உங்கள்ட்ட கடலில் இருக்கிறீங்களா? கடலில் வழியை உண்டாக்குனார். சீசரில் வழியை உண்டாக்குனார். அல்லேலூயா. கடலில் போயிட்டு தான் இருக்கிறாங்க. போனப்போ பார்த்தா சூறைக்காற்று அடிக்குது, மழை மேகம்லாம் அப்படி சூழ்ந்துருச்சு. வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆண்டவர் வழியும் காட்டினார்.
ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்கினார். அல்லேலூயா. பிரச்சனையை அமர்த்தினார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆறு உண்டானது மாதிரி கடல்ல தான் இருக்கிறாங்க, தண்ணீர்ல தான் இருக்கிறாங்க, போய் சேர்ற வழியை காமிச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க தண்டு வலித்து அப்புறம் போய் சேர்ந்தாங்க. ஆமென். அதே போல படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் வாழ்க்கை வனாந்தரமா இருந்துச்சு, வழியே இல்லை. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு வழியே தெரியல. அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒருவன் தேவதூதன் ஒருவன் வந்து கலக்குவான், அப்ப எப்பேற்பட்ட வியாதிதான் சுஸ்தமாவான். நான் இறங்குறதுக்குள்ள ஒருத்தன் போய் இறங்குற. ஆண்டவர் சொன்ன, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரா? அதெல்லாம் இல்லை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ட்டார். அல்லேலூயா. நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவரோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நான் என் காரியம் இப்படி, என் காரியம் இப்படி நீங்க சொல்லுங்க. எப்தா மிஸ்பாவில் தன்னோட காரியங்கள் எல்லாம் சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், புதிய காரியத்தை சொல்லுவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? பழைய காரியம் சொன்னாரா? சரி வாப்பா பெருசா குளத்தண்ணியில் போவோம்ப்பா, உன்னை இறக்கி விடுறோம்ப்பா அப்படியே சொன்னார்? இல்லை. அந்த தேவதூதர்கள்லாம் படைச்ச நான் வந்திருக்கிறேன், இப்போ நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். நீங்கள் எந்த ஊழியக்காரை தேடிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் ஜெபிக்கலான்னு இருந்தேன், ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த ஊழியக்காரர்கிட்ட நான் ஜெபிக்கலான்னு இருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சுக்கலாமான்னு இருக்கிறேன். ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சுங்க, வேணான்னு சொல்லலை. ஊழியக்காரர்கள்லாம் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கிட்டத்தட்ட பெதஸ்தா குளத்தில் வந்த தேவதூதர் மாதிரி நம்முடைய தூதர்களை காற்றுகளாம் ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலைகளாம் செய்கிறாங்கிற மாதிரி அவங்கள கூட சுகம் கொடுக்கலாம். ஆனால் ஒருவேளை எல்லா ஊழியக்காரையும் ஜெபிச்சுட்டேன், அல்ல வேற ஊழியக்காரர்களை தேடிட்டு இருக்கிறீங்களா? அல்ல ஊழியக்காரர்களை எழுதி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா தடை கற்களை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் தடைக்கல்லை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க, எடுத்து போடுங்க. அல்லேலூயா. உபவாசம் இருந்து வாரத்துக்கு ஒரு 2 வேளை இல்லை 3 வேளை உபவாசம் இருந்து எப்படியாவது இந்த பாவத்தை ஒழிச்சிடணும்னு முடிவு கட்டுது. அல்லேலூயா. 6 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய பாவத்தை ஒழிச்சிட்டீங்க, உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தேவகுமாரை சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். சிலருடைய விஷயங்கள்லாம் இப்போ உடனே அப்படியே நகர்ந்துடாது, உடனே நகர்ந்துடாது. ஆண்டவருடைய கோபம் ஆறணும். அல்லேலூயா. ஆண்டவர் கோபம் இருக்குது. ஏன் உங்களுக்கே கோபம் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லை? ஒரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் நிற்கும், பஸ்ஸை ஸ்டாப் பண்ணால் உடனும். தினத்தில் பாவங்கிறது சில நன்மைகளை அழித்து கொண்டு தான் போய் நிற்கும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நாள் ஆகும், ஆனால் இப்போவே நீங்கள் ஆரம்பிங்க. அந்த காரியத்தை இப்போவே இந்த தடைக்கல் எடுத்து போடுங்க. உபவாசமின்மை சாப்பிட்டு பெருந்தினியா, அந்த பெருந்தினிங்கிற தடக்கலை தூக்கி போட்டு முதல்ல உபவாசம் பண்ண பாருங்க. அல்லேலூயா. உபவாசம் பண்ண பாருங்க. அப்போ தேவகுமாரனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. அதே போல யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லாசருவே வெளியே வா. 3வது தேவகுமாரனுடைய சத்தம் 11, 41, 42, 43. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கும்படியாக இதை சொன்னேன் என்றார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். போதும். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய விஷயம் கல்லறையிலே வச்ச விஷயமா இருக்கலாம், இது அவ்வளவுதான், இது தேராது அப்படின்னு வச்ச விஷயமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. இது தேராது அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை கல்லறையில் வச்சுட்டீங்க. இவன் அவ்வளவுதான், இந்த கணவன் திருந்த மாட்டாரு, அவங்க இதாகிட்டாங்க. முதல்ல என்ன பேருங்க, அவர் திருந்துவார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கல்லை எடுத்து போடு. அல்லேலூயா. கல்லறையில் வச்சுட்டீங்க கொண்டு போய் அந்த பிரச்சனை. அல்லேலூயா. இது முடியாது அவ்வளோதான் அப்படிங்கிற பிரச்சனையை அங்கே வச்சுட்டீங்க. அல்லேலூயா. சில விஷயங்களுக்கு ஜெபிக்கிறத நீங்கள் நிறுத்திட்டீங்க, தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அதான் அந்த கல்லை எடுத்து போடுறது. அல்லேலூயா. தொடர்ந்து விசுவாசிங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய், முதல்ல கல்லை எடுத்து போடு என்று சொன்னார். அல்லேலூயா. முதல்ல நீ கல்லை எடுத்து போடு, அப்பதான் நான் அற்புதம் செய்ய முடியும். உயிர்த்தெழுதலுக்கு கற்கள் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழும் போது
தேவதூதன் கல்லை புரட்டி தள்ளினான். கல்லை புரட்டி தள்ளின பிறகு ஆண்டவர் வெளியே வரல, அதுக்கு முன்னாடியே வெளில வந்துட்டார். ஆனால் உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்பதற்கு சாட்சியாக கல்லை ஆண்டவர் புரட்ட சொல்லியிருக்கிறார் தேவதூதன். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த கல்லும் தேவையில்லை, அவர் உயிரோடு எழுந்தார்னா எந்த கல்லும் இருக்க முடியாது. அல்லேலூயா. பூட்டின ரூமுக்குள்ளே அவர் வருவார். அல்லேலூயா. பூட்டின அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் பண்ணி சீரியர்களுக்கு சொன்னவர். ஆனால் உயிர்த்தெழுதல் நடக்கிறது அப்படிங்கிறது அடையாளமாக கற்கள் புரட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கல்லறையிலே வச்ச பிரச்சனை என்ன இருக்குது? அல்லேலூயா. சில பேர் பிரச்சனை வீட்டில் இருக்கும், சில பிரச்சனை வீதிக்கு வந்திருக்கும், சில பிரச்சனை கல்லறையிலே வச்சுருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் யவீருவின் மகள் வீட்டில் இருந்தா, நாயனூர் விதவை மகன் வீதிக்கு வந்தான், லாசருவை கல்லறையில கொண்டு வச்சுட்டான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர்கள் உயிரோடு கொண்டு வர முடியும். அதுதான் மிக முக்கியம். அதுக்கு அவருடைய சத்தம் துணிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் துணிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் விசுவாசிக்கணும், தொடர்ந்து விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்படியே சோர்ந்து போய் அவிசுவாசப்பட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அவிசுவாசம் மேலே தூக்கி போடுங்க, மறுபடியும் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. மறுபடியும் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, இதை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதை விட்டுருங்க. ஆனால் சில நேரத்தில் சில இதுக்காக ஜெபிச்சு 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 சோர்ந்து போயிருப்பீங்க. எனக்கு குழந்தை பையன் கிடைக்கவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உடனே மறுபடியும் ஜெபிக்க, மறுபடியும் ஆண்டவரை அலட்டுங்கள். நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி நினைக்கிறீங்களா? என்னத்தை வரம் தேடி எனக்கு வயசாகி போச்சுங்கிறீங்களா? மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க, தேட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்ய ஆரம்பிங்க. அல்லேலூயா. செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவர் அந்த தடைக்கற்களை அகற்றுவார். அல்லேலூயா. தடைக்கற்களை நீங்கள் அகற்றுங்க, முக்கியமான தடையை அவர் அகற்றிடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நெடுநாளாக நீங்கள் போட்டிருந்த பிரச்சனையை மறுபடியும் நீங்கள் கையில் எடுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சு உபவாசிங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கடைசியாக இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மத்தேயு 27, 50, 51, 52, 53. அவர் செத்த பிறகு கிழிந்தது, அதிர்ந்தது, கண்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது. அதுக்கு முன்னாடி இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அதான் பிரிவு. அப்புறம் வாசிங்க மறுபடியும். இல்ல அதுக்கப்புறம் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது, பூமி அதிர்ந்துச்சு, கண்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது. பாருங்க, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் கல்லறையிலிருந்து எழுந்தது. அவர் மரணத்தின் மூலமாய் நாம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டோங்கிற வசனம் அப்படி நிறைவேறிச்சு. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டாரு? பிதாவே, உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது கல்லறைகள்லாம் திறந்துச்சு, மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்காக இயேசு ஜீவனை விட்டு உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருடைய மரணத்தின் மூலமாக ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பாடு மரணத்தின் ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவ பலன் குறைஞ்சு போச்சா? அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலன் குறைஞ்சு போச்சா? செத்த நிலைமையில் இருக்கிறீங்களா? முதல்ல போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கடைசி அதிகாரம் இயேசுனுடைய பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அதை முதல்ல படிங்க, உபவாசத்தோட படிங்க. அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போற பைத்தியமா இருக்குது. என்னங்க இயேசு அடிச்சு தொங்க விட்டாங்க, அவரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது பைத்தியமா இருக்குது. கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியம், நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. முதல்ல இயேசுவின் சிலுவை பாடுகளை முதல்ல தியானிங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது கல்லறைகள் திறந்தது, மரித்த பரிசுத்தவானுடைய பிரேதங்கள் வெளியே வந்தது. அல்லேலூயா. நீங்களே கல்லறையில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? பரிசுத்தவான் தான் நீங்கள், பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான், ஊழியம் செய்கிறவங்க தான். ஆனால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே மரித்த நிலைமையில் இருக்கிறீங்களா? வியாதி படுக்கையில் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் உதிக்கிறது. உங்களுக்காக ஆண்டவர் மரித்து அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட போது மரித்தவர்கள் எழுந்தார்கள். அல்லேலூயா.
அப்போ ஒரு சத்தமா கூப்பிட்டாருன்னா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. சத்தமா இயேசு ஏதாவது சொல்லிட்டாருன்னா அற்புதம் நடந்துருச்சு. அல்லேலூயா. உரத்த சத்தமாய் லாசருவை வெளியே வான்னு கூப்பிட்டாரு, உடனே வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தம், தேவகுமாரனுடைய சத்தம் மரித்தோரை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவகுமாரனுடைய சத்தமாகிய புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தம், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? வனாந்தத்திலே வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தடைக்கற்களான நீக்கி போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you. God bless you.